ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு நம்ம அத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பீட்ரூட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் பருப்பு உசிலின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ்ங்கிறதுனால எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு கடலைப்பருப்பு முதலையே ஊற வைக்கணும், அப்புறம் அதை அரைச்சி வேக வச்சு அப்புறம் அதை உதுத்து விட்டு வறுக்கணும், இதெல்லாம் இருக்குது. பட் நான் இப்போ பண்ணி காமிக்க போகிறேன் இந்த பருப்பு உசிலிக்கு கடலைப்பருப்பும் வேண்டாம், ஊற வைக்கவும் வேண்டாம், வெறும் உடச்ச கடலையில் தான் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கடலைப்பருப்பு பருப்பு உசிலி மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பருப்பு உசிலிக்கு என்ன அரைச்சிக்கணுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் உடச்சிக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, பச்சை ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்து இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் ஒரு 4-5 பீஸ் தேங்காய், 5-6 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக நல்லா கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்க்குறோம் இல்லையா அரிசி மாவு, ரவை, தேங்காயெல்லாம், அதுதான் வந்து உங்களுக்கு அந்த பருப்பு உசிலி டெக்ஸ்சர் கொடுக்கும். இல்லாட்டிக்கு நம்ம வந்து வெறும் பொட்டுக்கடலை மட்டும் அரைச்சோன்னா அது வெறும் மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நான் கொரன்னு அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி இருக்கணும், நல்லாவே கோர்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பருப்பு உசிலி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ நான் பீட்ரூட்டில் பண்ணி காமிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் பீட்ரூட் வந்து ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் அதை நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் சீவி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பருப்பு உசிலி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் சூடாக ரெடியாக இருக்குது. ஒரு 3-4 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா செவக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. நம்ம பருப்பு உசிலிக்கு நான் அரைச்சி வச்சுருந்த இந்த பருப்பு உசிலி பொடியை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கிட்டுனா நல்லா உதிராக நம்ம இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி ரெடி. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதாவது இந்த பருப்பு உசிலிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நான் இதில். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த பருப்பு உசிலி பவுடரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா தேவையானதை மட்டும் சேர்த்துட்டு பாக்கியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். 10 நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வேறு எந்த காயோடையும் அதை சேர்த்துக்கலாம். காயை மட்டும் வேக வச்சா போகிறோம். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் இந்த பருப்பு உசிலியை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு காயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக எடுத்து, பட் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதோ இது மாதிரி லைட்டாக தெளித்து கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு. நல்லா தேய்ச்சி அந்த மாதிரி குத்தி கிளறி விட்டிங்கன்னா நல்லா உதிராக ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. இது வந்து வெறுனையை கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டை நான் இதில் சேர்த்துடுறேன். எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். அவரைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், கேபேஜ், ஸோ இது மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பீட்ரூட் பருப்பு உசிலி இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, சட்டுன்னு பண்ணிடலாம். கடலைப்பருப்பெல்லாம் ஊற போடவே இல்லையேன்னு யோசிக்கவே வேண்டாம், இப்போவே கூட பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எந்த காயோட ட்ரை பண்ணீங்க, எப்படி வந்ததுங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.